வணக்கம் entrepreneurs. நீங்கள் நான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கனவு தான் இருந்திருக்கும். எப்படியாவது இந்த வருஷமாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு சின்ன கனவு. இந்த கனவோடு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு சர்வைவல் மோடில் தாங்க இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் முதல் ஒரு கஸ்டமர் வருவார், ரெவென்யூ வர ஆரம்பிக்கும். ரெவென்யூ நல்லா பெருகினதுக்கப்புறமா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிக்கும். இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா நம்ம க்ரோத் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருந்துகிட்ருக்கே, எப்போ நம்ம ஒரு ரேப்பிட் க்ரோத்தை நோக்கி போவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த ரேப்பிட் க்ரோத்துக்கான ஒரு வழி தான் ஃப்ரான்ச்சைஸ். உங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸாக மாற்றும் பொழுது உங்கள் பிஸ்னஸோட ரெவென்யூ அப்படின்றது பல்மடங்காக பெருகுங்க. உங்கள் பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுறது மூலிமா ரெண்டு வகையில் ரெவென்யூ வருங்க. ஒன்று ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ, இன்னொன்று ராயல்ட்டி. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீனா என்ன, ராயல்ட்டினா என்ன, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ட்ரைனிங்கில் மீட் பண்ணுவோம். அண்ட் நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பர்ட். முதல்ல ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸோடைய பிஸ்னஸ் மாடியூலையும் உங்கள் பிராண்டையும் ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்கான லைசன்ஸ் கொடுப்பீங்க. அதுதான் ஃப்ரான்ச்சைஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண நல்லா தெரியும், ஒருத்தருக்கு எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிராண்டையும் அவர்கிட்ட கொடுப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த மாடியூல் ப்ளஸ் பிராண்ட், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அவர் உங்களோட பிஸ்னஸை பண்ணுவார். வர லாபத்தை நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. இது மூலிமா உங்களோட லாபம் அதிகரிக்கும். இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல். உதாரணத்துக்கு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2010 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அவங்க பிராண்ட் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அந்த சமயத்தில் அவங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு கிட்டத்தட்ட 150 ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ் இருக்குங்க. இப்படி அவங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக மாற்றுறது மூலிமா அந்த பிராண்ட் ஓனர்ஸ் பல கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுறாங்க. இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸோடைய சக்ஸஸுங்க. சரிங்க, இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஃபீஸ் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ இருக்கும், ராயல்ட்டி இருக்கும், டெக்னாலஜி ஃபீ இருக்கும், மார்க்கெட்டிங் ஃபீ இருக்கும், ப்ராடக்ட் காஸ்ட்டு, இப்படி நிறைய ஃபீ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவீங்க. இதில் காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ, இன்னொன்று ராயல்ட்டி. இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இதை இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைசி உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்குள்ளே ஆன்போர்ட் ஆகிறாரு இல்லைங்களா, அப்போ ஆன்போர்ட் ஆகும்போது அவர் அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு ஒன் டைம் காஸ்ட்டுங்க. அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம்குள்ளே ஆன்போர்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு இனிஷியலாக நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அவருக்கு சாஃப்ட்வேர், நீங்கள் என்னென்னலாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்குன்னு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இனிஷியல் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் வசூல் பண்ணக்கூடிய அந்த இனிஷியல் ஃபீயோட பேர் தான் இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ. இதில் இன்னும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. என்னென்னா, இந்த இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீல செட்டப் காஸ்ட் அடங்குமா அப்படின்னு, அதாவது செட்டப் காஸ்ட்டும் இதிலேயே சேர்த்து கொடுத்துருவோமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். செட்டப் காஸ்ட் அப்படின்றது அந்த கடையை வைக்கிறதுக்கான இன்டீரியரு, போர்டு வைக்கிறது, ஃபர்னிச்சர், ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டும் இதில் அடங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட மைண்ட் செட் தாங்க. நம்ம எவ்வளோ வசூல் பண்ண போகிறோம், அது இந்த காஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பிளான் பண்ணோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான வெண்டார்ஸை பிடிச்சிருவாங்க. நீங்கள் வெண்டார்ஸ் கிட்ட பே பண்ணி உங்களுடைய இந்த இன்டீரியர் போர்டெல்லாம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவங்களோட இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீலையே இதுக்கும் சேர்த்து கலெக்ட் பண்ணி இந்த ஃபர்னிச்சர் போடுறது, போர்டு வைக்கிறது, இன்டீரியர் பண்ணுற எல்லா காஸ்ட்டையுமே ஃப்ரான்ச்சைஸாரே ஏற்றுப்பாங்க. அதுக்கான பணத்தையும் இந்த இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீலையே சேர்த்துப்பாங்க. இது எல்லாமே உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கணுங்க. சரிங்க, அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்றது எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. இது உங்களோட பிராண்டை பொறுத்து மாறுங்க. உங்களுக்கு இப்போ தான் சின்ன பிஸ்னஸ், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிங்க, பெரிய பாப்புலாரிட்டிலாம் இல்லை அப்படின்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கலாம். இல்லைங்க, என்னோடய ஊரில் என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப பாப்புலரு, பக்கத்து ஊரில் எல்லாமே கொஞ்சம் தெரியும், அதனால் இப்போ அடுத்தடுத்த ஊர்களில் நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 5 லட்சம் 6 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம். அதுவே பெரிய பெரிய பிராண்ட், ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பிராண்டெல்லாம்
10 லட்ச ரூபாயிலிருந்து 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வரைக்கும்லாம் கூட இந்த இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்றது கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்க, அடுத்து ராயல்ட்டி. இந்த ராயல்ட்டி அப்படின்றது மாதம் மாதம் பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டுங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரோ அதிலேருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை ராயல்ட்டியாக பே பண்ணணும். இது எதுக்கு வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, பிராண்டை பயன்படுத்தி தானே இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க உங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ். அதனால் வர லாபத்திலேருந்து குறிப்பிட்ட தொகையை உங்களுக்கு பே பண்ணணும். இதோட பேர் தான் ராயல்ட்டி. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15% இந்த டோட்டல் ரெவென்யூ. ஒரு மாதத்தில் எவ்வளோ ரெவென்யூ மொத்தமாக எவ்வளோ வருவாய் வருதோ அதிலிருந்து 10லேருந்து 15% வரைக்கும் நீங்கள் வசூல் பண்ண முடியும். அண்ட் இந்த பணத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் பேர் பண்ணுவீங்க. அண்ட் இதுலையுமே ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க. என்னன்னா, ஒரு சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃபீ அப்படின்றதே வசூல் பண்ணுறதில்ல, இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்ற பேரில் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம டீ பாய் இருக்காங்க இல்லையா, டீ பாய் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ராயல்ட்டி வசூல் பண்ணுறதில்ல, இன்ஸ்டன்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட இருந்து தான் வாங்கிக்கணும். ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு டெய்லி பேசிஸில் என்ன தேவைப்படும், ஒரு டீ அவுட்லெட் அப்படின்னா டீ பவுட்ரு, மில்க்கு, சுகரு, இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட இருந்து தான் வாங்கணுன்றது அவங்களோட ரெகுலேஷன். ஸோ டீ பாய் மாதிரியான நிறைய ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி கிடையாது, இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட் காஸ்ட்னு இருக்கும். சரிங்க, திரும்பவும் சுருக்கமாக ஃப்ரான்ச்சைஸ் ஃபீக்கும் ராயல்ட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்றது ஒரு இனிஷியல் அமௌண்ட், ஒன் டைம் காஸ்ட்டுங்க. வேறாஸ் இந்த ராயல்ட்டி அப்படின்றது ரெக்கரிங், அதாவது மாதம் மாதம் செலுத்த வேண்டிய ஒரு தொகை. அடுத்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீன்றதை இனிஷியல் காஸ்ட்டாக, அதாவது இனிஷியல் சப்போர்ட்காக வாங்குவாங்க. வேறாஸ் இந்த ராயல்ட்டி அப்படின்றத கண்டினியூஸ் சப்போர்ட்டிங் சர்வீஸ்க்காக வாங்குறாங்க. மூணாவது, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்றது ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்குங்க. வேறாஸ் ராயல்ட்டி அப்படின்றது ஃபிக்ஸட் பர்சன்டேஜில் இருக்கும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீக்கும் ராயல்ட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, ஃப்ரான்ச்சைஸ் ஃபீனா என்ன, ராயல்ட்டினா என்ன, இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.